அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல். ஸ்கூல் விட்டு வந்த உடனே ஸ்நாக்ஸ் கேட்பாங்க. அதுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ரொம்பவே ஈஸியாக செய்யலாம். அதுக்கு ஒரு கடாயை ஹீட் பண்ணிவிட்டு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. பொடியாக நறுக்குன தேங்காய் சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தேங்காய் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வர வரையும் வறுத்து விட்டுக்கலாம். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்காயோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருச்சு. இந்த டைமில் 1 ஸ்பூன் அளவுக்கு எள் சேர்த்துக்கலாம். எள் சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அந்த ஹீட்லேயே எள் நல்லா பொரிஞ்சு வந்துடும். இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். ஒரு பாத்திரத்தில் 3/4 கப் அளவுக்கு மைதா சேர்த்துக்கலாம். அது கூடவே 1/2 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். நீங்கள் சீனி வேண்டாலும் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு முட்டை சேர்த்துக்கோங்க. ரொம்பவே ஈஸியாக சட்டுன்னு செஞ்சு கொடுத்துடலாம். உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. மாவு ரொம்ப தண்ணியாக கரைச்சிடாமல் கொஞ்சம் கெட்டியாக இருக்க மாதிரி தண்ணி சேர்த்து கலக்கி விட்டுக்கோங்க. கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். 1/2 கப் அளவுக்கு ஆப்பமாவு எடுத்து வச்சுருக்கேன். இது புளிச்ச ஆப்பமாவு, அதையும் சேர்த்துக்கலாம். ஆப்பமாவு சேர்க்குறதால ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் இந்த பணியாரம். அது கூட உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துருங்க. வாசனைக்காக 2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போது வறுத்து வச்சுருக்க தேங்காய் எல்லாத்தையும் சேர்த்துருங்க. இந்த மிக்சர் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ரெஸ்ட்டில் விட்டுறணும். அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் லைக் போட்டுருங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். பேட்டர் 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போது பணியார கல்லில் நல்லா ஹீட்டானதுக்கப்புறம் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட்டானதுக்கப்புறம் கேஸை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பணியார மாவை ஒன்று ஒன்றா ஊற்றிக்கலாம். இந்த பணியாரத்தில் தேங்காய்லாம் போட்டிருக்கிறதால சாப்பிட்றப்ப ரொம்பவே க்ரன்ச்சியாகவும் சாஃப்டாகவும் இருக்கும். உங்கள் வீட்டு குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது எல்லா பக்கமும் மாவு ஊற்றியாச்சு. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சுக்கலாம். மேலே மாவு நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் இதை திருப்பி விட்டுடலாம். எல்லா பணியாரத்தையும் திருப்பி விட்டுக்க வேண்டியதான். கீழே கலர் சேஞ்ச் ஆகினதோட இதை எடுத்துடலாம். ரொம்ப டேஸ்டியான பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவுக்கு லைக் போட மறந்துடாதீங்க.